சுமார் 4500 ஹெக்டேர் விவசாய நிலங்களை காக்க விவசாயிகள் ஒன்றிணைந்து புலியூர் கால்வாயை சொந்த செலவில் தூர்வாரும் பணியில் இறங்கியுள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தின் பிரதான தொழில் விவசாயமாகும். இப்பகுதி விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் மாவட்டத்தில் உள்ள கடனா நதி, ராமநதி, குண்டாறு, அடவி நயினார் கோவில் மற்றும் கருப்பா நதி ஆகிய நீர்த்தேக்கங்களில் இருந்து கால்வாய்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. வழக்கமாக இக்கால்வாய்களை கோடை காலங்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த சில வருடங்களாக தூர்வாரும் பணிகள் போதிய அளவில் நடைபெறவில்லை என விவசாயிகள் மத்தியில் பலத்த அதிருப்தி நிலவி வருகிறது. குற்றால அருவிகளில் இருந்து வரும் தண்ணீருடன் குண்டாறு மற்றும் அரிகர நதி ஆகிய இரண்டும் இணைந்து தென்காசி நகர் பகுதியில் சிற்றாறு என்ற பெயரில் ஓடுகிறது. இந்த ஆற்றின் பாசன நீர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மானூர் பெரிய குளம் வரை சென்றடைகிறது. இந்த ஆற்று பாசனத்தின் முதல் கால்வாயாக நகரின் மைய பகுதியில் உள்ள அணைக்கரை பகுதியில் இருந்து புலியூர் கால்வாய் பிரிகிறது. இக்கால்வாய் மூலம் கீழப்புலியூர், தட்டாங்குளம், மேல பட்டாக்குறிச்சி, கீழப்பட்டாக்குறிச்சி, சுந்தரபாண்டிபுரம் ஆகிய கிராமங்களில் உள்ள சுமார் 4500 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக இந்த புலியூர் கால்வாய் தூர்வாரப்படாமல் முட்புதர்கள் மண்டி போயுள்ளது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் சிற்றாற்றில் போதிய தண்ணீர் வரத்து உள்ளது. இந்த தண்ணீரானது தென்காசி மாவட்டத்தின் பெரிய குளங்களான வீராணம் குளம் மற்றும் நெல்லை மாவட்டத்தின் மானூர் குளம் வரை உள்ள கடைமடை விவசாயிகளுக்கு சென்றடைகிறது. ஆனால் ஆற்றின் முதல் பாசன கால்வாயான புலியூர் கால்வாய் தூர்வாரப்படாததால் இதன் மூலம் பயன்பெறும் குளங்களுக்கு போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத விரக்தியில் விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க தாங்களே களத்தில் இறங்கியுள்ளனர். உள்ளூர் நீர்ப்பாசன கமிட்டியுடன் இணைந்து 14 கிலோமீட்டர் நீளமுள்ள இக்கால்வாயை தூர்வாரும் பணியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். தற்போது கால்வாயில் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் விவசாயிகள் தண்ணீரில் இறங்கியே தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தங்களின் சொந்த பணத்தை கொண்டு JCB இயந்திரங்களையும் இப்பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். அதிகாரிகள் கோடை காலத்திலேயே இக்கால்வாயை தூர்வாரி இருந்தால் தங்களுக்கு தற்போது இந்த அவலநிலை ஏற்பட்டிருக்காது என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இனிவரும் காலங்களிலாவது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கோடை காலத்திலேயே கால்வாய்களை முறையாக தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி வட்டாரம் சிற்றாறு பாசன பிரிவு முதல் மறுகால் தென்காசியில் தான் இருக்குது. இந்த மறுகாலில் சுந்தரபாண்டியபுரம், தட்டாங்குளம், மேலப்பாட்டாக்குறிச்சி, கீழப்புலியூர் இவ்வளவு விவசாயிகளும் பயனடைதாங்க. ஆனால் மீன்பாய்ச்சி உரிமை திருக்கோயிலுக்கு போகுது. வருஷத்துக்கு 60 லட்சம் போகுது. அந்த 60 லட்சத்தில் 3ல் 1 பங்காவது இந்த மட சீரமைப்பு, வாய்க்கால் தூர் அழுத்தது எல்லாமே செய்யணும். ஆனால் செய்ய மாட்டேங்காங்க. அது சொல்ல போகல. அது பொதுப்பணித்துறை செய்வாங்க. பொதுப்பணித்துறையில் 1 லட்சம் 2 லட்சம் செலவழிப்பாங்க. இதில் கரெக்டாக ஒரு 6 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவழித்தா தான் எங்களுக்கு பாசனத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் திருக்கோவில் மூலம் வருமானம் 3ல் 1 பங்கு இந்த மடைகளை சீர் பண்ணவோ, வாய்க்காலை சீர் பண்ணதுக்கோ அதுக்கு செய்வதற்கு அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். தற்போது மழை பெய்யக்கூடிய காலங்களில் தண்ணீர் வரத்து மிகவும் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கு காரணம் கால்வாய் தூர் வராததுனால 3 கிராம மக்கள் ஒட்டுமொத்த விவசாயிகளும் பாதிக்கப்படுறோம். ஏற்கனவே நாங்கள் போய் கோடை காலத்தில் இந்த ஆக்கிரமிப்பு வேலைகளெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொன்னால் நாங்கள் செஞ்சிருந்தோம்னு சொல்லுதாங்களே தவிர முறையாக செய்யவே இல்லை. இப்போ நாங்கள் தன்னிச்சையாக விவசாயிகளாக எழுந்து இந்த வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கோம். வேலைகளை செய்தாலும் விவசாயிகளால் செய்ய முடியாது. ஏன்னா JCB எந்திரம் வச்சு செய்யணும். அதை செஞ்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆயிரக்கணக்கான பாசன பரப்பு இல்லை தரிசு நிலமாக மாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது. அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து விவசாயிகளோட கண்ணீரை துடைக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கால்வாய் பாசனத்தில் பயங்கர இடைஞ்சல், மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால பயங்கர குப்பை கூலன்னு போட்டு அடைச்சிருந்தாங்க கால்வாயை. வருஷம் அவங்க சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லி சுத்தம் பண்ணுற வேலையே கிடையாது. ஆனால் குளத்துக்கும் கமிட்டிக்கும் இடையில் பெரிய தகராறு கூட அதை செய்ய மாட்டாங்க. இவங்களோட இது மொத்தம் 4500
ஹெக்டருக்கு மேலே இங்கே பரப்பளவில் தண்ணி பாசனம் இருக்குது. ஆனால் இதுவரை ஆற்றுல எவ்வளோ தண்ணியாக வீணடிச்சிக்கிட்டு இருக்குது, இங்கே வரவே இல்லை. பூரா விவசாயி பூரா முண்டி இப்போ எவ்வளோ இது பண்ணி தூர் வரைக்கும் ஓரளவுக்கு தண்ணியை கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து திரும்ப நடக்காமல் இருக்க அந்த புதிய அரசு வந்து முயற்சி செய்யணும்னு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம்.